மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் வருஷாந்திர பலன்கள் 2026 பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசும்போது மகரத்துக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அடுத்த 4 மாதம் சூப்பராக இருக்க போகுது. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி முன்னாடியே வந்துருச்சு மகரத்துக்கு. 100% உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 100% கல்யாணம் ஆகும். வெளியூர்லேருந்து பொண்ணு வரும், வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வரும், வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான். வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், ஃபினான்ஸில் டிக்கு 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 எல்லாம் 100 out of 100. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டுருக்கும். அந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே சல்லுன்னு குறையும். கால் வலி, கை வலி, முட்டி வலி எல்லா வலியும் குறைய போகுது. ஏன்னா ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அதில் குரு வந்து டைரெக்டாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்க போகிறார். ஸோ அமேசிங்கான டைம் பீரியட் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா மெயினாக பிரஸ்ட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் சின்ன சின்ன கட்டிலாம் உருவாகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. ஆனால் பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் வியாபாரம் தான் தொடங்குவீங்க. 100% வியாபாரம் தொடங்குவீங்க. ரீட்டைல் வியாபாரம், சந்திரன் தொடர்பு பெற்றால் அது ரீட்டைல் வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், எதிர்பாராத லக்கு. ஆனால் பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரனை சனி வக்கரமாக பார்க்கறதுனால கிட்னி ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் பார்த்துக்கணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல சேர்றது வேலையில் ஒரே கடுமையாக இருக்கும், ஒரே அலைச்சலாக இருக்கும், ஒரே ப்ரெஷராக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் வந்து போர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாகுபலியில் வந்து பல்லாக்கும் பாகுபலிக்கு எப்படி சண்டை, அந்த மாதிரி ஒரு சண்டையாக இருக்கும். கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லுவீங்க, அவர் சைடில் அவர் கரெக்டுன்னு சொல்லுவார். லாஸ்ட்டில் யார் மேனேஜராக உங்கள் 2 பேருக்கும் யார் பஞ்சாயத்து பண்ணோன்னா அவன் செத்தான். அதுதான் நிலமை. அதனால் மகர ராசி நண்பர்கள் இதில் ஜெயிப்பிங்கிறது தான். ஏன்னா ராசி லக்னத்துக்கு ஒரு பார்வை உட்காந்துருக்கனால மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல மாற்றம், பெரிய ஏற்றம். நிறைய பேருக்கு பொன் வாங்கக்கூடிய பிராப்தம். டெய்லியும் சந்தனம் வச்சுட்டு போங்க. ஐப்பசி மாதம் முழுக்க முழுக்க திருநாம திட்டுக்கிறது, சந்தன திட்டுக்கிறது மகரத்துக்கு பெரிய லக்கை கொடுக்க போகிறது. அமேசிங் ஏற்றம். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைமிங் வரவே வராது. அடுத்த 4 மாதம் உட்காரக்கு நேரம் இருக்காது. நல்ல மாற்றங்கள், பெரிய ஏற்றங்கள். லைஃப் அப்படியே டேர்ன் ஆகிறது. வீடு முழுக்க முழுக்க ஜனத்தொகையோட ஃபுல்லாகிறது. சந்தோஷமாக கொண்டாடுறதுங்கிற மாதிரி ஐப்பசி மாதம் உங்களுக்கு கிளாஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா குருவாயூர் சுவாமி கிருஷ்ணனை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் 80, பொருளாதார ஏற்றம் 95. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி தீபாவளி.